ஸோ தான்புரா ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் சிங்கர் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபீமேல் சிங்கர்ஸ் என்ன பண்ணுறீங்க, அதில் அந்த ஆப்பில் போயிட்டு பிட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் G ஷார்ப் செலக்ட் பண்ணிக்கோங்க. G பக்கத்தில் ஒரு ஹேஷ் போட்டிருப்பாங்க, அது பேர் தான் G ஷார்ப்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஸ்ருதி பெட்டி வச்சுருக்கீங்கன்னா அதில் G டாட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்படி ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஸ்ருதியோட சவுண்ட் உங்களோட ஆப்லேயும் வந்து ப்ளே ஆகும். இப்போ எப்படி வந்து இதோட நம்ம வாய்ஸை மேட்ச் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சவுண்டை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா கவனித்து கேளுங்க. ஒரு சவுண்ட் வருது, அது கூடவே ட்ரை பண்ணுங்க, அப்படியே மேட்ச் பண்ண. இப்படிதான் வந்து மேட்ச் பண்ணணும். நீங்க வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னா அப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்க கேட்க தெரியும் மேட்சே ஆகல பாத்தீங்களா. அப்படின்னா தான் மேட்ச் ஆகும். அப்படி கீழே போனாலும் மேட்ச் ஆகாது. ஸோ இது கொஞ்ச நாள் உங்களுக்கு இது டைம் எடுக்கும். இனிஷியலாக வந்து நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்ருதி மேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பாட போகிறோன்னா சா பா சா, இந்த 3 நோட் தான் நம்ம பாட போகிறோம் இந்த லெசனில். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்வரம். சரிகமா பதனின் 7 ஸ்வரத்தில் வந்து ஃபஸ்ட்டு அடிப்படை ஸ்வரம் சா. அதுக்கப்புறமா பாட போகிற பா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்வரம். அதுக்கப்புறம் இன்னொரு சா இருக்குது, அந்த சா வந்து ஹை ஸ்வரம். ஸோ நம்ம கவர் பண்ண போகிறது என்னன்னா லோ மிடில் ஹை. இந்த லோ மிடில் ஹை நோட்ஸை ஸ்ருதியோட சேர்த்து நீங்கள் பாட கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த பாட்டு பாடினாலும் உங்களால் ஸ்ருதியை மேட்ச் பண்ணி பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். பட் இது உடனடியே நடக்காது. எவ்ரிடே பண்ண 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 ஒரு மாதம் டைம் கூட எடுத்துக்கலாம். ஒரு மாதம் நீங்கள் டெய்லி நான் சொல்கிற இந்த சாப்பா சாவை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் எந்த பாட்டுனாலும் ஸ்ருதியோட மேட்ச் பண்ணி பாடுறதுக்கான ப்ராக்டிஸ், அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ரெடி? சா அடுத்து பா பாடுறேன் கேளுங்க. பா இப்போ ஹை சா. ஓகேங்களா, திருப்பி பாக்கு வரும், மிடில் வரும். பா இப்போ லோவர் சா சா. இப்போ வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன பாடினேன் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, இது வந்து இனிஷியலாக உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சா பா அண்ட் சா நடுவில் கேப் விடுறேன் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் பாடினதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேங்களா, நடுவில் கேப்பில் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ரெடி? சா பா சா பா சா சா
சா. பா. சா. இப்போ எப்படி பாடக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். சா அப்படி பாடக்கூடாது, ஷா அப்படியும் பாடக்கூடாது. ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து சா, ஆ சவுண்ட் வர மாதிரி பாத்துக்கோங்க. சா அப்படின்னு வாயை ஓபன் பண்ணாம, அதாவது சவுண்ட் ஆ வராம ஈ சவுண்ட் ஏ சவுண்ட் வர மாதிரி பாடக்கூடாது. பிகாஸ் காமனா இது எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு இதை பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க இதை கேள்வி பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நல்ல வாய் ஓபன் பண்ணி சா பா அப்படி நல்லா ஆ சவுண்ட் வர மாதிரி ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சா அப்படி கிளைடு பண்ணியும் பாடாதீங்க. பிகாஸ் நம்ம சா பா சாவோட பிளேஸை கரெக்டா ஹிட் பண்ண போறோம். அதனால சா அப்படி கீழே இருந்து சாவை எடுத்துட்டு போகாதீங்க. இனிஷியலா வந்து சா கரெக்டா அந்த சாவோட பிளேஸ்ல ஹிட் பண்ற மாதிரி கரெக்டா சான்னு பண்ணணும். கீழே இருந்து கிளைட் பண்ணக்கூடாது, பா அப்படின்னு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சா பா சாவோட பிளேஸ்மெண்ட் கரெக்டா வர மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 10-20 தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க எவ்ரிடே உங்க ப்ராக்டிஸ் ரொட்டீன்ல. 15 மினிட்ஸ் இந்த சா பா சாவை நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அந்த வீடியோ பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க, இது பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.